வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி இன்று யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் இன்று காலை 10 மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மனித இயல்பு தொகுதிகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டிருந்தன. அந்த புதைக்குழியை மனித புதைக்குழி என்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றமும் அறிவித்துள்ளது. எனினும் புதைக்குழிகள் தொடர்பில் வதந்திகள் பரப்பப்படுகின்றன என்று நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரர் நாடாளுமன்றத்தில் வைத்து 2 தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். இவ்வாறான பின்னணியிலேயே செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரி என்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊர்காவற்றுறை பிரதேச சபையின் தவிசாளராக திருவுளச்சீட்டு மூலம் அன்னலிங்கம் மன்னராசா தெரிவாகியுள்ளார். ஊர்காவற்றுறை பிரதேச சபை தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்றைய தினம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது. 13 ஆசனங்களை கொண்ட பிரதேச சபையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 4 ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா 3 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 2 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தையும் பெற்றிருந்தது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற தவிசாளர் தெரிவில் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் அன்னராசா தவிசாளராகவும் தவிசாளராக செபஸ்தியான் பிள்ளை, லெனின், ரஞ்சித்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் நிலவி வரும் திண்ம கழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக விரைவில் பெரிதொரு இடத்தில் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச சபை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் மிக நீண்ட காலமாக செய்யப்பட்டு வந்த திண்ம கழிவகற்றல் பொறிமுறைக்கு பொருத்தமான இடம் இல்லாத காரணத்தால் தற்போது சிக்கலான நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. தற்சமயம் அதற்கான தீர்வாக மாற்றிடம் ஒன்றுக்கு சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர் மற்றும் நல்லூர் பிரதேச செயலாளரின் முயற்சியால் இதற்கான அனுமதி தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் அதற்கான அமைவிடத்தில் தற்போதும் வேலைகள் உள்ளதன் காரணமாக அது இன்னும் முடிவடையவில்லை. திண்ம கழிவகற்றல் தரம் பிரிக்கும் பகுதி தற்சமயம் இல்லாத காரணத்தால் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகியுள்ளோம். இந்த விடயத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தேவை. திண்ம கழிவுகளை தரம் பிரித்து தரும் பட்சத்தில் அதனை அகற்றுவதற்கான வசதிகள் இலகுவாக இருக்கும். உங்கள் ஒவ்வொருவரின் கையிலுமே எமது பிரதேசத்தின் தூய்மையும் இருக்கின்றது. பிரதேச சபைக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஓரிரு வாரங்களாக பெரிய சவாலை எதிர்நோக்கியுள்ளோம். சில வாரங்களில் முழுமையான வினைத்திறனாக திண்ம கழிவகற்றலை கொண்டு செல்வோம் என்பதை உறுதியுடன் கூறுகின்றோம். காரைக்கால் பகுதி தற்போது திண்ம கழிவகற்றலை தரம் பிரிக்கும் வேலையை செய்ய முடியாத பிரதேசமாக மாறியுள்ளது. அப்பகுதி மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றமையால் தொடர்ச்சியாக அதனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கான மாற்றிடமாக நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட காரைமுனக்கு இந்து மயானத்துக்கு அருகில் திண்ம கழிவகற்றலிடம் ஒன்றை அமைத்து எங்களுக்கு வரவேண்டிய நிதி பங்களிப்புடன் முழுமையான வேலை திட்டங்கள் நடக்கின்றது. அந்த இடத்தில் அதனை திறம்பட செய்வோம் என எதிர்பார்க்கின்றோம் என்றார். யாழ்ப்பாணத்தில் 160 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் போதை குற்றத்தடுப்புக்கு பொறுப்பாக உள்ள போலீஸ் குழுவினராலேயே இக்கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மாணிப்பாய் சுதுமலை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கைதான சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழா எதிர்வரும் 23ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்று மன்னார் மாவட்ட செயலர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழாவையொட்டி முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்று முன்தினம் புதன்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நேசரத்னம் அடிகளார், மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை பெப்பிசோசை அடிகளார், அருட்தந்தையர்கள், அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள், இராணுவம், போலீஸ், கடற்படை உயர் அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். இதில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரம், குடிதண்ணீர், போக்குவரத்து, மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டன. இதன்போது நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள்
வருகை தர உள்ள நிலையில் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 400 போலீசாரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டது. மன்னார் மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழா எதிர்வரும் 23ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை மாதம் 2ஆம் திகதி திருவிழா திருப்பலியுடன் நிறைவடைய உள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான போர் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் இது தொடர்பில் மேலும் கூறியதாவது, ஈரான் இஸ்ரேல் மோதலானது இரு நாடுகளினதும் மக்களை மட்டுமல்லாது இந்நாட்டில் இருந்து இஸ்ரேலுக்கு சென்று தொழிலாளர்களாக பணிபுரியும் சுமார் 20,000 பேரையும் பாதித்துள்ளது. இவ்வாறு அங்கிருக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் எழுந்துள்ளன. எனவே இதற்கான முறையான திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட வேண்டும். மேலும் மசகு எண்ணெய் விலைகள் 7% அதிகரித்துள்ளது. ஒரு பீப்பா எண்ணெயின் விலை $75 நெருங்கிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த $10 அதிகரிப்பால் எண்ணெய் விலையில் 400 முதல் 500 மில்லியன் $AMD வரை நாம் மேலதிகமாக செலவிட வேண்டி வரும். வருடம் தோறும் 4.5 பில்லியன் $AMD மதிப்புள்ள எண்ணெயை இறக்குமதி செய்து வருகின்றோம். இது மொத்த இறக்குமதியில் 25% ஆகும். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பை முழுமையாக ஆராய்ந்து பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலையை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இவ்வாண்டின் கதிர்காம யாத்திரை பருவத்திற்கான ஆயத்தமாக யாழ தேசிய பூங்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள குமண நுழைவாயில் இன்று காலை திறக்கப்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை சேர்ந்த மக்கள் புனித கதிர்காம தலத்திற்கு கால்நடை பவனியாக பயணிக்கும் இந்த யாத்திரை இலங்கையில் மிக நீண்ட யாத்திரையாக கருதப்படுகின்றது. பக்தர்கள் கதிர்காமத்தை அடைய குமணம் மற்றும் யாழ தேசிய பூங்காக்களுக்கு இடையில் பல்வேறு நிலப்பரப்புகள் மற்றும் வன விலங்குகள் வசிக்கும் பகுதிகள் வழியாக 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வரை பயணிக்கின்றனர். உகந்தையில் இருந்து யாழ வழியாக கதிர்காமம் வரையிலான யாத்திரையை எளிதாக்கும் வகையில் குமண நுழைவாயில் 2 வாரங்களுக்கு திறந்திருக்கும் என்று தேசிய பூங்காவின் அதிகாரி தெரிவித்தார். இதற்கிடையில் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆலய திருவிழா ஜூன் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி பக்தர்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் குமண மற்றும் யாழ தேசிய பூங்காக்கள் வழியாக சுமார் 5 முதல் 6 நாட்கள் பயணம் செய்வார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.